எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்டோர் பிளான்ஸ் தான் நான் காட்ட போகிறேன். நான் கொஞ்சம் வருஷமாகவே வந்துட்டு இன்டோரில் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் வந்துட்டு இந்த பூ வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பூ வந்துச்சுன்னா வெள்ளை கலரில். இப்போல்லாம் வந்து காஞ்சிடுச்சு. இப்போது இல்லை, வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த செடி ஒரு 3 இயர்ஸாக வச்சுருக்கேன் நான் இந்த செடியை. இதெல்லாம் மணி பிளான்ட்டு. அப்புறம் அப்படியே வந்தோன்னா பாருங்கள், கருவேப்பிலை செடி. நான் ஒரு 2.5 இயர்ஸாக வளர்த்துட்ருக்குறேன் இந்த கருவேப்பிலை செடி. குட்டியாக நான் ஊர்லேருந்து கொண்டு வர சொன்னேன். எங்கள் சிஸ்டர் கொண்டு வந்தாங்க ஊர்லேருந்து. இங்கே வரும்போது அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. 2 செடி கொண்டு வந்திருந்தாங்க. ஒன்று வந்துட்டு பட்டு போச்சு, இன்னொன்று இது வளர்த்துட்ருக்கேன். ரொம்ப குட்டியாக கொண்டு வந்தாங்க. இதை எப்படியோ நான் பிடிச்சு வளர்க்க வச்சுட்ருக்குறேன் நான். ஏன்னா இங்கே கருவேப்பிலை யூகேல வளர்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது வந்துட்டு ஆர்கிட் ஃப்ளவர். மல்லிகைப்பூ செடி. இதுவும் நான் வந்துட்டு இங்கே தான் வாங்கினேன், மதுரை மல்லி, அடுக்கு மல்லி. இது என்னன்னா செடியெல்லாம் வந்துட்டு பட்டு போச்சு இந்த குளிரில். அப்புறம் நான் மறுபடியும் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டு வெறும் குச்சி தான் இருக்குது. இப்போ இந்த வெயில் நல்லா சரியாக இல்லாததுனால கொஞ்சம் இன்னும் சரியாக வளரலை. ஆனால் உயிர் பிடிச்சிருச்சு செடி. பாருங்கள், நிறைய பூவெல்லாம் வந்துட்டு விட்டுருக்கு, மொட்டு விட்டுருக்கு. ஆனால் இது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இந்த பூவு. மல்லிகைப்பூ, அடுக்கு மல்லி, மதுரை அடுக்கு மல்லிகைப்பூவு நிறைய வளர்ந்துருந்துச்சு. பெரிய பந்தல் மாதிரி போடுற அளவுக்கு அவ்வளோ வளர்ந்துருந்துச்சு. எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். இது என்னன்னா சைனீஸ் மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே யூகேல. நல்லா திக்காக இருக்கும் பாருங்கள். இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ திக்காக இருக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு 4-5 இயர்ஸாக நான் வளர்க்குறேன் உள்ளேயே வச்சு. இது வந்துட்டு ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜாதி மல்லி. நான் ஒரு சின்ன செடி வாங்கிட்டு வந்து வளர்த்தேன். இங்கே டைரக்ட் சன்லைட் பண்ணுறதுனால அப்பப்போ காஞ்சிடும். நிறையா தண்ணி தேவைப்படுது இதுக்கு பந்தல் தேவைப்படுறதுனால பாருங்கள், மேலெல்லாம் செடி வளர்ந்து போயிட்டுருக்கு. நான் இதுக்கு ஒரு ட்ரீலீஸ் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன், குட்டி ட்ரீலீஸ் மாதிரி. இது வந்துட்டு ஒரு குரோட்டன் செடி மாதிரி இன்டோரில் வளர்க்குவாங்க. இது இன்னும் நல்லா பெருசாக வளர்கிற செடி. நான் குட்டி பாட்டில் வச்சுருக்கிறதுனால சின்னதாக வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் இது அழகாக இருக்கும் பாருங்கள். இதோட பூவே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்கும் இதோட பூங்கெல்லாம். ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லீவ்ஸும். இது ஆலோவேரா. நான் சின்னதாக ஒரே ஒரு ஸ்டெம்மு கொண்டு வந்து தான் வச்சேன். சின்னதாக ஒரு இது பார்த்தா அது நல்லா வளர்ந்துடுச்சு. நான் இதில் அப்பப்போ வந்துட்டு ஹேர் மாஸ்க் போடும்போது இதில் பறித்து தான் நான் ஹேர் மாஸ்கே போடுவேன். நான் பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு ஆஃப்ரிக்கன் லேடி இருக்காங்க. அவங்க எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க கூட வந்து வாங்கிட்டு போனாங்க. ஐயோ, ரொம்ப அழகாக வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய இது கொடுத்து விட்டேன் நான். இது மணி பிளான்ட்டு. நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்து இங்கே வளர்த்துட்ருக்கேன். உள்ளே இன்னும் நிறையா இருக்குது. இதிலேருந்து அப்பப்போ கட் பண்ணி நான் எல்லா இதுலேயும் பாட்லேயும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்துட்டு உள்ள வீட்டுக்குள்ளே ஃப்ரண்ட் டோரில் வச்சுருக்கேன் இந்த செடிங்கெல்லாம். இதெல்லாம் மணி பிளான்ட்டு. செடியில் அப்பப்போ நிறைய வளரும்போது நான் கட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமான பாட்டிலெல்லாம் கிடச்சதுன்னா நான் அதில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது உள்ளே வெயிலே படாததுனால அப்பப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளர்ச்சி வரும் இந்த செடி மணி பிளான்ட்டு. அது ஊர்லேருந்து நான் வரும்போது இந்த ஒரு சின்ன இது மட்டும்தான் கொண்டு வந்தேன். அதை ஃபுல்லுமே நான் வளர்த்து நிறைய இந்த மாதிரி வளர்த்து பாட்டில் போட்டு வச்சுருப்பேன். உங்களுக்கு காட்டுறேன் நான் இன்னும் உள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது லிவிங் ரூமில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் நான். ஒரு 3-4 பாட் இருக்குது. அது ஃபுல்லும் பேக்கில் ஒரு 2 பாட்டும் ஃப்ரண்ட்டில் ஒரு 3 பாட்டும் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக வளர்த்து இதில் சட்டியில் வச்சு நான் உள்ளேயே வளர்த்துட்ருக்கேன் பாருங்கள். இது சிட்டிங் ரூமில், லிவிங் ரூமில் வச்சுருக்கேன் நான். இது ஒரு நியர்லி 10 இயர்ஸாக நான் வளர்த்துட்ருக்கேன் மணி பிளான்ட்டெல்லாம். எனக்கு பிளான்ட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும்.
இது ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது இன்டோர். இது வீட்டுக்குள்ளே வச்சா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா இது வளர வளர நம்ம வீட்டுக்குள்ளே கெட்ட இந்த கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் எடுத்துகிட்டு இது நல்ல ஆக்சிஜன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இது ஆக்சிஜன் பிளான்ட்டு இல்லை ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. பாருங்கள், இது இன்டோர். இதெல்லாம் தான் நான் வந்துட்டு இன்டோரில் பிளான்ட் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் கொண்டு போய் சம்மர் 2 நாள் வெளியில் க்ரீன் ஹவுஸில் வச்சுருக்கேன். இன்னும் வின்ட்ரு ஆரம்பிக்கும் போது இந்த வெளியில் வச்ச செடியெல்லாம் கொண்டு வந்து உள்ளே வச்சுடுவேன். பாருங்கள், மணி பிளான்ட். இதுக்கு கோல்டு வெதரில் இந்த செடி வளராது வெளியில் வச்சிங்கன்னா. ஆனால் இன்டோரில் தான் வைக்கணும், வேறு வழி இல்லை. உள்ளே தான் வச்சு இதெல்லாம் வளர்க்கணும். நீங்கள் இதை வெளியில் வச்சு பார்த்தேன் நான் செடி, அதனால் கொண்டு வந்து எல்லாத்தையும் உள்ளே தான் வச்சுருக்கேன். உள்ளே வச்சு வளர்த்துட்ருக்கேன். மணி பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதுக்கு வந்துட்டு அப்பப்போ தண்ணி ஊற்றணும், அப்பப்போ கேர் கொடுக்கணும். கேர் கொடுக்காமலாம் இருந்தானா செடி வளர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மணி பிளான்ட்டெல்லாம். இதை நான் வெளியில் வச்சு கூட பார்த்தேன். நான் வெளியில் வச்சது என்ன ஆச்சுன்னா எல்லாம் பட்டு போச்சு. செடியெல்லாம் பட்டு போய் சர்வை பண்ணாமல் போயிடுச்சு இந்த எல்லா செடியுமே. அதனால் நான் ரொம்ப வருஷமாகவே இன்டோரில் தான் வச்சு வளர்த்துட்ருக்குறேன். நான் பார்த்திங்கன்னா இதை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பிளான்ஸ், இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ், எல்லா பிளான்ஸுமே அவ்வளோ பிடிக்கும். எனக்கு நிறைய கேர் கொடுப்பேன். நிறைய டைம் இதில் தான் பிளான்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக போகிறது கார்டனுக்கு தான். கார்டனில் போய் அவ்வளோ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதுக்கு குளிர் ஆகாது இந்த செடிக்கு, மணி பிளான்ட்டுக்கு. வெயிலில் தான் நல்லா வருவாங்க. பாருங்கள், வெயிலில் முன்னாடி கிளாஸ் டோர் பக்கத்தில் வச்சுருக்கிறதுனால வெயில் பட்டனே கொஞ்சம் வளர்கிறாங்க. இன்னும் வின்டர் சீசன் வந்துச்சுன்னா செடியெல்லாம் பழுத்து போகும். நிறைய இலைங்கெல்லாம் பழுத்து போகும். அதனால் இவங்கள வந்துட்டு பார்த்துக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் இந்த செடிங்கெல்லாம் வளரும்போது. குழந்தைங்க வளர்ந்துச்சுன்னா நம்ம எப்படி பார்த்து சந்தோஷப்படுவோமோ அது மாதிரி இந்த மணி பிளான்ட்ஸு, இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்க அவ்வளோ திருப்தியாக இருக்கும் மனசுக்கு. நான் அடிக்கடி பேசுவேன் கூட இவங்க கூட எல்லாம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எனக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். நான் இன்னும் நிறைய பிளான்ஸ் வீடியோலாம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய சீட்ஸ்லேருந்து என்னென்ன செடிங்கெல்லாம் வளர்த்துருக்கேன்னு கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒவ்வொரு வீடியோலையும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.